வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீல் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபைனல் ஆயிடுச்சுல. இப்போது எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக கொந்தளிக்கிறாங்க. நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் என்னென்னா, 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பர்ச்சேஸை இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து பண்ண போகுது. 500 பில்லியன் அமெரிக்க டாலரா? அவ்வளவுதான். இந்திய பொருட்களுக்கு இனி முக்கியத்துவம் இருக்காது, அமெரிக்க பொருட்களை இங்கே குவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பதிவுகள் போகிறாங்க. நேற்று போட்ட வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு கிடையாது, 6-7 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான அப்டேட் இருக்குங்க. என்னன்னா, ஒன் வே பர்ச்சேஸ் கிடையாது தான் இந்த 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான டோட்டல் ட்ரேடு 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? இந்தியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அமெரிக்கா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாம் சேர்த்து 500 பில்லியன் அமெரிக்க டாலரா? ஒரு வருஷத்துக்கு கிடையாது, 5-6 வருஷத்துக்கு சேர்த்து அப்படிங்கிறதா இதனுடைய உண்மைத்தன்மை. இப்போதைக்கு இந்தியா அமெரிக்கா இடையே ட்ரேட் எப்படி போய்க்கிருக்கு? 128 பில்லியன் அமெரிக்க டாலர், ஒரு வருஷத்துக்கு 128 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ட்ரேடு நடக்குது. இந்தியா எவ்வளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க? 87 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான பொருட்களை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்கா 41 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான எக்ஸ்போர்ட்டை அமெரிக்கா பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இந்தியா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அதிகம். இந்தியா 87 பில்லியன் அமெரிக்க டாலர், அமெரிக்கா 41 பில்லியன் அமெரிக்க டாலர். இதே ரேஷியோவில் தான் இந்த 500 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் ட்ரேடு நடக்கும். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய உண்மைத்தன்மை. ஆனால் இதை புரிஞ்சுக்காம எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு 500 பில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா அந்த அளவிலான பொருட்களை அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறியாமையில் பேசுகிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகினார்ல, இது பாஜக மேலிட மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக மேலிடமும் இது சம்பந்தமாக ஆலோசனை நடத்த இருக்காங்களாம். அடுத்து என்ன பண்ணுறது, அண்ணாமலையை தேர்தல் பணிக்கு கொண்டு வரது எப்படி, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் கூடிய விரைவாக பாஜக மேலிடம் ஆலோசனை நடத்த இருக்காங்களாம். பியூஷ் கோயல் தான் தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போது பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுனால பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் அதில் பிஸியாக இருக்காங்க. குறிப்பாக இந்தியா அமெரிக்கா இடையேயான ட்ரேடு டீல் குறித்து எதிர்கட்சிகள் கலாட்டா பண்ணிக்கிருக்காங்க. அவங்களுக்கு பியூஷ் கோயல் தான் பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. அதில் பியூஷ் கோயல் ரொம்ப பிஸி, பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் பார்லிமெண்ட் செஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அடுத்து தமிழக பாஜக விஷயத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்களா. கூடிய விரைவாக பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க பாஜகவினர்கள். இது ரெண்டு. வித்தவுட் அண்ணாமலை நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், வித்தவுட் அண்ணாமலை டிஎன்பிஜேபி 0. அதனால் அண்ணாமலையை எப்படியாவது மறுபடியும் தேர்தல் பொறுப்புகளுக்குள்ளே கொண்டு வர தான் பார்ப்பாங்க. முக்கியமாக கேம்பெயின் அண்ணாமலை பண்ணியே ஆகணும், பண்ணாதான் என்டிஏவுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது. இதெல்லாம் டெஃபினட்டாக பாஜக மேலிடத்துக்கு தெரியும். ஆலோசனையின் பிறகு நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பாஜகவினர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இது ரெண்டு. மூணாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்காரு. முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். 2வது கட்ட தேர்தல் வாக்குறுதியில் அவர் என்னென்ன அறிவிச்சிருக்காரு, முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி, மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி. இந்த கல்வி கடன் தள்ளுபடி அப்படிங்கிற வாக்குறுதியை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்தாங்க, ஆனால் நிறைவேற்றலை. இப்போ அதிமுக வழங்கியிருக்காங்க, பார்க்கலாம். அடுத்து, வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. 4வது, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறது 4வது அறிவிப்பு. அடுத்தது, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் சுய தொழில் செய்ய வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த 5th அறிவிப்பு மட்டும் ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு. எல்லா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் சுய தொழில் செய்கிறதுக்கு வட்டியில்லா கடன் வழங்கலாம்ல, அது எதுக்காக குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள்? ஓட் பேங்க் பாலிடிக்ஸே இதில் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் டிபேட்டு நடந்துருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.